மைசூர் பேலஸ் அருகே கிடைத்த தங்கப் புதையல் என கூறி வெங்காய வியாபாரியிடம் 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பித்தளை மாலையை தங்க மாலையாக மாற்றியது எப்படி? சென்னை கோயம்பேடு சந்தையில் வெங்காயம் மொத்த வியாபாரம் செய்யும் கடை நடத்தி வருபவர் ராமஜெயம். கடந்த 2 மாதத்திற்கு முன்பு ராகுல் என்பவர் வெங்காய மண்டிக்கு சென்று ராமஜெயத்திடம் தனக்கு 3 டன் வெங்காயம் வேண்டுமென கூறி நட்புடன் பழகி வந்துள்ளார். மைசூர் பேலஸ் அருகே தங்க புதையல் ஒன்று தனக்கு கிடைத்ததாக கூறி 3 கிலோ எடையில் தங்கத்தால் செய்த ஒரு மாலையையும் ராகுல் காண்பித்திருக்கிறார். பின்னர் மாலையில் இருந்து ஒரு குண்டுமணி அளவு தங்கத்தை எடுத்து ராமஜெயத்திடம் கொடுத்த ராகுல் இதை பரிசோதனை செய்த பின்னர் மாலையை விற்று கொடுங்கள் என தெரிவித்துள்ளார். தங்கத்தின் தரத்தை பரிசோதனை செய்து பார்த்ததில் அது சுத்தமான தங்கம் என்பது ராமஜெயத்திற்கு தெரிய வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து ராகுலிடம் இருந்த 3 கிலோ தங்க மாலையையும் 15 லட்சம் ரூபாய்க்கு ராமஜெயம் வாங்கியிருக்கிறார். 3 கிலோ தங்கத்தை குறைந்த விலைக்கு வாங்கிய மகிழ்ச்சியில் வீட்டிற்கு கொண்டு சென்று யாருக்கும் தெரியாமல் அறையில் பத்திரமாக மறைத்து வைத்துள்ளார். பின்னர் 15 நாட்கள் கடந்த நிலையில் தங்கத்தின் ஒரு பகுதியை எடுத்து விற்பனை செய்ய நகைக்கடைக்கு எடுத்துச் சென்றபோது இது தங்கமே இல்லை, பித்தளை என தெரிய வந்துள்ளது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ராமஜெயம் ராகுலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது அவரது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. தாம்பரம் காவல் நிலையம் சென்று இணை ஆணையர் பவன்குமாரை சந்தித்து நடந்தவற்றையெல்லாம் கூறி ராமஜெயம் ஒரு புகாரும் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து 5 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் வேட்டையும் நடத்தப்பட்டது. குற்றவாளியின் சிம் கார்டு முகவரியை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போது ராகுல் கர்நாடக மாநிலம் மாண்டியா பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. தனிப்படையினர் கர்நாடகாவில் உள்ள ராகுலின் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்திய போது ராகுல் மற்றும் அவரது மனைவி இருவரும் வேலைக்காக சென்னையில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். ராகுலின் மனைவியின் செல்போன் எண்ணை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் சென்னை மறைமலை நகர் பகுதியில் இருப்பதும் தெரிய வந்தது. போலீசார் மறைமலை நகர் பகுதியில் இருந்த ராகுலை கைது செய்து தாம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது என்கிட்ட பணம் எதுவும் இல்லை, எல்லாம் செலவாயிடுச்சு, 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தரேன், என்னால் அவ்வளவுதான் தர முடியும் என கராரா கூறியிருக்கிறார். சுமார் 50 பேர் கொண்ட குழுவாக வசித்து வரும் ராகுல் மோசடி செய்த பணத்தை 50 பேருக்கும் பிரித்து கொடுத்து விடுவாராம். இவர்கள் குழுவில் யார் கொள்ளையடித்தாலும் அந்த பணத்தை பிரித்து கொடுத்து விடுவதை வழக்கமாகவும் வைத்துள்ளனர். போலீசில் யார் சிக்கினாலும் அவர்கள் தங்களது கூட்டாளிகளை காட்டிக் கொடுக்க கூடாது என்பதை கொள்கையாகவே வைத்துள்ளனர். ராகுலிடமிருந்து 1,20,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். சதுரங்க வேட்டை படத்தைப் போல ஒருவரின் ஆசையை தூண்டி அவரை எளிதாக ஏமாற்றும் வேலையை கச்சிதமாக செய்திருக்கிறார் ராகுல். எளிதில் கிடைக்கும் இதிலும் ஆபத்து நிறைந்திருப்பதை இனிமேலாவது நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும்.